ஹலோ ஹாய், நாங்கள் விஷ்ணு விஜய் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? முடியல. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல சௌந்தர்யா ஆஃபீஸில் விஷ்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லியிருப்பாரு. இது அவருக்கு லவ்வாக இருந்தாலும் சில சௌந்தர்யா ஹேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரூமர்ஸும் பரவிட்டு இருக்கு. ஸோ கண்டென்ட் காண்டி சேனல் எல்லா பேருமே பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் அதே சமயம் விஷ்ணு சௌந்தர்யா காண்டி வெளியில் பிஆர் ஒர்க் பண்ணுறாரு. சௌந்தர்யா பற்றி யார் பேசினாலும் அவர் கான்டாக்ட் பண்ணி இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரவீந்தர்க்கே கால் பண்ணி சௌந்தர்யா பற்றி எதுவுமே நெகட்டிவாக பேசாதீங்க, முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே சோசியல் மீடியாவில் பெரிய சண்டையாக வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ரிவ்யூவரும் அதே சொல்லியிருக்காரு. விஷ்ணு வந்து எங்களோட டீமுக்கு கால் பண்ணி சௌந்தர்யா பற்றி எதுவுமே நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொன்னாருன்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்கும் விஷ்ணு பர்சனலாக கால் பண்ணி இந்த மாதிரி சௌந்தர்யாவை ட்ரோல் பண்ணாதீங்க அண்ட் நெகட்டிவாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காராம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரலாக இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ விஷ்ணு சௌந்தர்யா பற்றி யார் என்ன நெகட்டிவாக பேசினாலும் அவங்களுக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி கோவமாகவும் ரெக்வஸ்ட்டாகவும் வைக்கிறாரு. சௌந்தர்யா பற்றி எதுவுமே நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்ட்டு. ஸோ விஷ்ணு சௌந்தர்யா கண்டி எவ்வளோ எஃபர்ட் போட்டு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளியில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு.